ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. இன்றைக்கி வீடியோ ரொம்பவே வித்தியாசமான ஒரு வீடியோ நம்ம சேனலில். காரணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நான் ஒரு கதையை சொல்ல போகிறேன். அண்ட் அந்த கதையை கம்ப்ளீட்டாக நீங்கள் தான் இமேஜின் பண்ண போகிறீங்க. நான் ஃபர்தராக கதையை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்போ மேபி உங்கள் கண் ஈரமாக இருக்கலாம். ரெண்டாவது, இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்போ உங்கள் லைஃப்பில் இதே என் லைஃப்பில் நடந்துச்சுன்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கலாம். மூணாவது, இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்போ இந்த வீடியோவை நீங்கள் யார்கிட்டயாவது கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க. அண்ட் நாலாவது, இந்த கதையை கேட்டு முடிக்கிறப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சாவது இது உருவாக்கும். இந்த 4 ப்ராமிசஸையும் நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே வச்சுட்றேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறேன். இந்த கதையில் இருக்க போகிறது 3 கேரக்டர் தான். ஹீரோ, ஹீரோயின், ஒரு வயசான ஒரு தாத்தா. ஸோ இந்த 3 பேரையும் நீங்கள் யாரை வேணாலும் இமேஜின் பண்ணிக்கலாம். சின்ஸ் யூ ஆர் கோயிங் டு லிசன் டு த ஸ்டோரி, இந்த கதையில் வர ஹீரோவை நீங்கள் உங்களாவே இமேஜின் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தங்களை ஹீரோயினாக வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தங்களை வயசான தாத்தாவாக வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், இமேஜின் பண்ணுங்கள். சைடில் ஃபோட்டோஸ்லாம் வர போகிறது இல்லைங்க, நான் மட்டும்தான் பேச போகிறேன் உங்ககிட்ட. ஸோ லிசன் டு திஸ். ஹீரோ ஒரு ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸான ஒரு ஃபேமிலி. வீட்டில் கஷ்டப்பட்டு ஊர்லேயே இருக்கிற மிகப்பெரிய ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறதுக்காக அப்பா அம்மா 2 பேரும் கஷ்டப்பட்டு காசை குருவி சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு ஊர்லேயே இருக்கிற பெரிய ஸ்கூலில் சேர்த்து வச்சுட்றாங்க. சின்ன வயசுலேயே அந்த ஸ்கூலில் சேர்த்து வச்சுட்றாங்க. அந்த ஸ்கூல்லே நாளாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அவன் எப்படியாவது லைஃப்பில் அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறான். அடிக்கடி அவங்களோட அப்பா அம்மா கிட்ட போய் ஹீரோ கேட்குறான், அப்பா அம்மா நீங்கள் எனக்காக நிறைய பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க, நான் என்ன உங்களுக்காக திருப்பி பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, நீ ஒரு நல்ல கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்டா, நீ நல்லா சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்தை நீ அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் அவன் கேட்டுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து எப்படியாவது அப்பா அம்மா இந்த ஏழ்மையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கிற அந்த ஹீரோ கரெக்டாக ஒரு 11th 12th படிச்சுட்டு இருக்கப்போ அவன் தான் ஸ்கூல் டாப்பர், எவ்ரிதிங். அவன் ஸ்போர்ட்ஸில் ராக்கிங், எவ்ரிதிங் ஹீரோ தான் ராக் பண்ணிருக்கான். அப்படி இருக்கிறப்போ புதுசாக ஒரு பொண்ணு 11th ஜாயின் பண்ணுறா. இந்த பொண்ணு வந்ததுலேருந்தே ஹீரோ கிட்ட எந்த ஒரு டவுட்னா இருந்தாலும் இந்த பையன் கிட்ட கேளு அப்படிங்கிறத டீச்சர் சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹீரோ கிட்ட கேட்குறதுங்கிறது ஒரு நார்மலான ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. பட் வயசு பருவம், ஒரு ஆண் ஒரு பெண், பேசிக்காக எல்லாருக்கும் வர்றது தான் ஸ்கூல் லவ் அப்படிங்கிறது. ஒரு க்ரஷ் முதல்ல ஹீரோக்கு ஹீரோயின் மேலே வருது, பட் சொல்லவே மாட்டேங்கிறான். பட் நாளாக அது ரொம்ப இன்டென்ஸ் ஆகிறப்ப ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறான் அப்படிங்கிறதுலாம் இருக்கப்போ கரெக்டாக போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அப்போ ஹீரோ ஒரு டெசிஷன் எடுத்துக்கிறான், நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, இவட்ட சொல்லிடணும், இல்லைனா நான் இவ்வளோ பற்றியே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு, நான் எனக்கு உன் மேலே இப்படி உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணல, உன்னை தப்பான அபிப்பிராயத்தோட நான் கூட பழகலை, பட் இந்த ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வந்துடுச்சு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறான். இது சொல்லி முடிச்ச உடனே அவன் எதிர்பார்க்காத ஒரு ரியாக்ஷன் ஹீரோயின் கிட்டே. அந்த மோஸ்ட்டாக ஒரு செருப்படி வரும்னு எதிர்பார்த்தான். பட் அங்கே ரிட்டர்னில் இருந்துக்கிட்டு அந்த பொண்ணு அப்படியே அழ ஆரம்பிக்கிறா. அவளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு அழுகையாக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோயின் சொல்கிறா, நான் உங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்க வரப்போ கூட எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ரொம்பவே ஹாப்பியான ஒரு பிகினிங்காக இருக்குது. ஸோ 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போர்டு எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க, 2 பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்க. வேறு காலேஜஸில் அவங்களுக்கு வேறு காலேஜஸில் படிக்க போகிறாங்க. ஒரே ஊருக்குள்ளே இருந்தால் வேறு காலேஜில் இருக்காங்க, ஒரே காலேஜ் போகணும்னு நினச்சாங்க, முடியலை. அவங்க 2 பேரும் வேறு காலேஜில் இருந்தாலும் 2 பேருமே முடிஞ்ச அளவுக்கு தே ஸ்பெண்ட் டைம் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஹீரோ எங்கன்னு கேட்டால் ஹீரோயின் கிட்ட கேளு, ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா ஹீரோ கிட்ட பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அவங்களோட கான்வர்சேஷன்ஸ்லாம் ஃபோனில் இருந்தாலும் நாளாக அவங்களோட கான்வர்சேஷன் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுங்கிறதெல்லாம் போய் ஃபியூச்சரில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற வரைக்கும் போக ஆரம்பிச்சிருச்சு. உன் வீட்டில் நான் பேசுவேன், என் வீட்டில் நீ பேசுவியா, உன் ஃபேமிலியை பற்றி சொல்லி என் ஃபேமிலியை பற்றி சொல்லணும், அந்த அளவுக்கு ரொம்ப சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக போயிட்டு இருக்கு. நாளாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலி அவங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. காலேஜ் ஃபைனல் இயர் வந்துட்டு இருக்கு. அவங்களோட லவ் இஸ் டாக்ட் அரௌண்ட் எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கப்புள்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ அழகான ஒரு கப்புளாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஹீரோ பிளேஸ்மெண்ட்ஸ் முதல்ல அவங்க காலேஜுக்கு இந்த கூகுள் மாதிரி ஒரு பெரிய நிறுவனம் வருது. வரப்போ ஹீரோ மொதல் பிளேஸ்மெண்ட்லேயே ராக்கிங் இட் அப்படின்னு சொல்லலாம். காலேஜ்ல இந்த ஒரு பையன் மட்டும் தான் பிளேஸ் ஆகிறான். அந்த கம்பெனி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. இந்த லோக்கல் மீடியாலாம் கவர் பண்ணுவாங்க தெரியுமா, இவ்வளோ லட்சத்துக்கு இவங்க பிளேஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கேஜோட அந்த பையன் பிளேஸ் ஆகிறான். காலேஜ் இருந்துக்கிட்டு அவனோட ஃபோட்டோ பேனரில் வச்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க, முன்னாடி காலேஜ் முன்னாடி போடுறாங்க. ஹீரோயினுக்கு இதை விட ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்ன இருக்க முடியும், நம்மளுக்கு பிடிச்ச பையன், நம்ம லவ் பண்ணுற பையன் இவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன்னு ஹீரோயினுக்கு சந்தோஷம். அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம கண்ட கனவெல்லாம் நினைவாக போகுது. நம்ம பையனுக்காக கஷ்டப்பட்டு படிச்சு வச்சாலும் அவன் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கான், அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், எவ்ரிதிங் இஸ் வெரி ஹாப்பி. பட் நாளாக ஹீரோயின் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணுறா. திஸ் மீன்ஸ் ஹீரோ இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது. ஹீரோயின் ஃபைனலி கஷ்டப்பட்டு சென்னையில் இன்னொரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிறா. அவங்க ஊரை விட்டு சென்னைக்கு அந்த பொண்ணு சேர்ந்துடுறா. ஹீரோ இருந்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போகணுங்கிறத ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு விஷயம் டிசைட் பண்ணுறான். இந்த பொண்ணு எனக்காக எவ்வளோ லவ் பண்ணுறா, இவளுக்காக நான் அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை நான் சென்னையில் பார்த்துக்கிறேன், கம்மியாக ஏர்ன் பண்ணால் கூட பரவாயில்ல, இவா கூட நான் இருக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு
இன்னொரு வேலையை சென்னையில் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். அவனோட அட்டென்ஷன், அவனோட டைம். இது ரெண்டையும் கொடுத்தவொடனே ஹீரோயினுக்கு இதை விட ஒரு பையன் லைஃப்பில் என்ன கொடுக்க முடியும்னு யோசிக்கிற மாதிரி 2 பேரும் சென்னையில் ஒரே அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கிட்ட ஒரு குளம் இருக்குது. டெய்லி ஹீரோ வந்து அந்த குளத்தை சுற்றி 2-3 ரவுண்ட் போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கப்போ வந்து ஒரு நாள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். ஒரு வயசான தாத்தா ஒரு குளத்தோட ஓரத்தில் டெய்லி உட்காந்துக்கிட்டு ஆமை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு. க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஆமையெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளேயே விட்டுட்டு இருக்காரு. அந்த குளம் வந்து என்னதான் பார்க்கறதுக்கு அழகா இருந்தாலும் அந்த குளம் வந்து ரொம்பவே ஸ்மெல் அடிக்குது இந்த ஆமையினாலங்கிறது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கவங்களோட மிகப்பெரிய கம்ப்ளைண்ட். டெய்லி காலையில் வந்து ஒரு குட் மார்னிங் மட்டும் சொல்லிட்டு ஹீரோ வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான். ஹீரோட ரொட்டீன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த குளத்தை சுற்றி ஓடுறது, முடிச்சதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து ஆஃபீஸ் போகிறது, ஆஃபீஸ் போயிட்டா நைட்டு வந்து ராத்திரி வந்து திருப்பி வீட்டுக்கு வருதுங்கிறது ஹீரோட ரொட்டீனாகவே மாறிடுச்சு. இப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ஹீரோக்கு வந்து ஆன்சைட்டில் ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. நீ அங்கே போய் இந்த வேலையை பார்த்துட்டு வாப்பான. ஹீரோ இஸ் டோட்டலி இன்டூ ஒர்க். அவனுக்கு வந்து ஜாபு, ப்ரொமோஷனு, பே அப்படிங்கிறதே யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த லெவலுக்கு போகணும் லைஃப்லன்னு. அந்த ஃப்ளைட்டில் அவன் வந்து ட்ராவல் பண்ணிருக்கான். ஆன்சைட் ஃபர்ஸ்ட் டைம் போகிறான். போகிற வழியில் வந்து அவன் ஒரு விஷயத்தை பார்க்குறான். ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சர்ப்ரைஸ் ப்ரொபோசல் நடக்குது. இந்த வெளிநாட்டில் தான் பார்ப்பாங்களா, திடீர்னு வந்து ஒரு பையன் வந்து நீல் டவுன் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பான்ல, அந்த மாதிரி அந்த ஃப்ளைட்டுக்குள்ள ஒரு விஷயம் நடக்குது. அந்த பொண்ணோட ஆனந்த கண்ணீரை அவன் பார்க்குறப்ப யோசிக்கிறான், எவ்வளோ நாள் ஆச்சு நம்மளோட லவரை இந்த மாதிரி நம்ம சந்தோஷப்படுத்தி, எப்போ பார்த்து இந்த வேலையவே கட்டிட்டு அழுகிறோமேனு ஒரு சின்ன ரியலைசேஷன் இருக்குது. ஸோ ஃப்ளைட் அவங்க லேண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளைட்டை உடனே புக் பண்ணி அவன் ரிட்டர்ன் வரான். ரிட்டர்ன் வந்துட்டு அவகிட்ட இதே மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அழகான ஒரு பொக்கே எடுத்துக்கிட்டு அவனோட ஸ்பேர் கீயை யூஸ் பண்ணிட்டு ஒரு ரிங்கையும் வாங்கிட்டு அவர்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண முடிவு பண்ணிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். அவன் வந்து நைட் ஆயிடுச்சு. ஸோ கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த ரிங்கே வாங்குறான். மூட போகிற கடையில் இருந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு ரிங் வாங்குறான். ஸோ வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து வீடு மூடி இருக்குது. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறதுக்காக ஸ்பேர் கீயை மெதுவாக போட்டு அவளை வந்து திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணி பெட் கிட்ட வந்து இந்த ரோஸை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு மெதுவாக அந்த ஸ்பேர் கீயை போட்டு அவன் திறக்கிறான். திறந்ததுக்கப்புறம் செப்பலை கழட்ட போகிறான், ஷூவை கழட்ட போகிறான். அப்போ பார்த்தா இன்னொரு ஷூ வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குது. பார்த்துட்டு அவனுக்கு புரியல, இன்னொரு ஒரு ஷூ இருக்கா, இவ வந்து ஒரு வேலை எனக்கா சர்ப்ரைஸ் ஏதாவது ஷூ வாங்கியிருக்காளான்னு பார்த்தா அந்த ஷூ மேலே சாக்ஸும் இருக்குது. என்ன புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து கிச்சன் கிட்ட எங்கேயாவது இருக்காளா, இல்லை வந்து சிங்க்கு கிட்ட எங்கேயாவது இருக்காளா, இல்லை ஹாலில் இருக்காளான்னு பார்த்தா எங்கேயுமே காணோம். டிவி சும்மா ஓடிட்டு இருக்குது. ஹீரோயின் என்னன்னே தெரியல. நேரமாக நேரம் அவனுக்கு ஒரு சின்ன பயம். டைனிங் டேபிள் மேலே பார்த்தா இன்னொரு ஒரு பொக்கே இருக்குது. கையில் அவன் வாங்கிட்டு வந்து பொக்கே அவன் கையில் இன்னும் இருக்குது. யாரோட பொக்கேவாக இருக்கும்னு அவன் யோசிச்சுட்டு எது நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு பயத்தோடவே வந்து அவன் செக் பண்ணாத ஒரே ஒரு ரூமை செக் பண்ண போகிறான். அந்த ரூம் அவங்க வீட்டு பெட்ரூம். எது நடக்கக்கூடாதுன்னு யோசிச்சுட்டே இருக்கானோ அதை நினச்சிக்கிட்டே கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா அவன் எதை நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதே விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் இன்னொரு பையன் கூட அந்த பெட்டில் இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அவங்க 2-3 செகண்டுக்கு இவன் நிற்கிறது கூட ரியலைஸ் பண்ணல. இவன் கண்ணுலேருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் கையில் இருக்கிற ரோஸ் காஞ்சிட்டு இருக்கு. அவன் இன்னொரு கை அவனோட ரிங்கை இன்னும் பாக்கெட்டுக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்குது. திடீர்னு அவனை பார்த்த ஹீரோயின் இருந்துக்கிட்டு பதறி போய் அவங்க 2 பேரும் பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்கிறான், நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பணும், இட்ஸ் டைம் அப்படிங்கிறத சொல்கிறான். ஹீரோக்கு அதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில் அவள் கிளம்பி போயிருப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வீட்டுக்கு வந்து பார்க்குறான். சொன்ன மாதிரி அந்த பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு லெட்டரை மட்டும் ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு போயிருக்கான். அவள் மேலே இருக்கிற கோவத்தில் அவளுக்கு என்ன நான் பாவம் பண்ணிட்டேன்னு யோசிச்சு அந்த ஹீரோ வந்து அந்த லெட்டர் கூட வாசிக்கல. அதை கசக்கி குப்பையில் தூக்கி போட்டுடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நாளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்குன்னு இருக்கிற அந்த ஜிம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அவனுக்குன்னு இருந்த எல்லா பாசிட்டிவிட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மாற தண்ணி தம்முங்கிறது அதிகமாக ஆரம்பிக்குது. ஆஃபீஸில் அவனை புகழ்ந்து இவனால தான் கம்பெனியை ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிற மேனேஜர் இருந்துக்கிட்டு தம்பி ஏன்பா இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சரக்கு அடிச்சுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறான். மேனேஜர் இருந்துக்கிட்டு இவன் லைஃப்பில் என்ன தான் பர்சனல் ப்ராப்ளமாக இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீ ஆஃபீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஆஃபீஸ்லேருந்து அவனை ஃபயர் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். வீட்டுக்கு வந்து தனியாக உட்காந்துட்டு இருக்கிற இந்த ஹீரோ வந்து எங்கே திரும்பி பார்த்தாலும் அவனும் அந்த பொண்ணும் ஒன்றா இருந்த நினைவுகள் மட்டும்தான் அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு. ஏன் எத்தனையோ கப்பல் சுற்றி இருக்கிறப்போ ஏன் எனக்கு மட்டும் இது நடக்கணும்னு பார்க்குறான். சினிமாவில் எந்த லவ் சாங் வந்தாலும் ஏன் உலகத்தில் லவ்னு ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்கிற அளவுக்கு அவனுக்கு கோவம் வருது. இந்த தருணத்தில் இப்படி எல்லாத்தையும் லைஃப்பில் வெறுத்துட்டு அவன் அப்பா அம்மா கிட்ட ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஃபுல்லாக வீட்டில் வந்து சரக்கு பாட்டில் மட்டும்தான் அடுக்கி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கிறப்போ திடீர்னு 2 நாக் அவன் டோரில் கேட்குது. ஹீரோ இருந்துக்கிட்டு யாருன்னு போய் கதவை திறந்து பார்க்குறான். கதவை திறந்து பார்த்தா அந்த குளத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்க அந்த வயசான ஒரு தாத்தா நின்றுட்டு இருக்காரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து உட்காரு. அந்த தாத்தா அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஃபுல்லாக சரக்கு பாட்டில் ஃபுல்லாக வந்து ரொம்ப எது சிகரெட் துண்டு இதெல்லாம் பார்த்துட்டு அவர் யோசிக்கிறார். தம்பி என்னப்பா ஆச்சு, டெய்லி காலையில் ஓட வருவியே ஏன் வரல அப்படின்னு கேட்குறான். ஹீரோ சொல்கிறான் என்ன நடந்துச்சு, அவனோட எவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு நாள் நைட்டு எப்படி எல்லாம் மாறிச்சுங்கிறத கேட்குறான். அந்த தாத்தா சொல்கிறாரு, தம்பி எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நீ டெய்லி வந்து என்னை ஒரு ஆமையை தொடச்சிட்டு இருக்கிறத பார்ப்பேல, என்னை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இப்போ இருக்கிற இந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் கட்டினது நான் தான்.
ஒரு காலத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸாக இது கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய குளம் இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய குளம் இருந்துச்சு. அந்த குளம் வந்து கிட்ட இருக்கிற நதியோட கனெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறப்போ ரொம்ப கிரீடியாக இருந்துக்கிட்டு அந்த இடத்து மேலெல்லாம் மண்ணை போட்டு அது மேலே தான் மொத்த அப்பார்ட்மெண்ட்ஸையும் கட்டியிருந்தேன். கட்டுறப்போ எந்த ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணல, எதுவுமே பண்ணல. இந்த மொத்த குளமும் வந்து இப்போ ஒரு குட்டையாக ஒரு ஓரத்தில் இருக்குது பார்த்தியா. நான் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிறைய காசெல்லாம் பார்த்துட்டேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து சென்னையில் டெங்கு அப்படிங்கிற ஒரு நோய் வந்துச்சு. ஊரில் இருக்கிற எல்லா அப்பார்ட்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு நோய் வந்ததுனால, கிட்ட இருக்கிற சாக்கடையிலேருந்து அந்த கொசுக்கள் வந்ததுனால நிறைய பேர் டெங்குனால பாதிக்கப்பட்டாங்க. பட் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் ஒருத்தங்க கூட பாதிக்கப்படல. அது காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்துக்கிட்டு தெரியல சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு திமிராவே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த குளத்துக்குள்ளே இருந்த ஆமைங்க தான்ப்பா. அந்த ஆமை இருந்துக்கிட்டு எந்தெந்த கொசு வந்து முட்டை போடுதோ அந்த முட்டையெல்லாம் வந்து அந்த ஆமையே சாப்பிட்ருது. அந்த ஆமை வந்து ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஆமையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆமை வேணால் மற்றவங்களுக்கு கெட்டதாக இருக்கலாம், பட் அந்த ஆமை என் வாழ்க்கையில் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டினது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலும் அந்த ஆமை இருந்ததுனால தான் இங்கே டெங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பரப்புறதுலேருந்து தடுத்து நிறுத்தியிருக்கு. அதனால தான் ஆமை ஸ்மெல் அடித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அது அந்த இடத்துக்குள்ளேயே வச்சிருக்கேன். ஒரு ஆமை கூட நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு அர்த்தத்தை சொல்லித்தர முடியும்னால், ஏதோ ஒரு விதத்துலேயே நம்மளை ஹெல்ப் பண்ண முடியும்னால், நீ சொல்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு இந்த பெண் உன் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஸ்டோரியை கொடுத்துட்டு போயிருக்கா, அவகிட்ட நீ ஏதாவது ஒரு லெசன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது என்னன்னு மட்டும் அவகிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து அந்த கால் எடுத்த உடனே வந்து அவள் கேட்குறா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறா. ஹீரோ வந்து பதிலுக்கு கேட்குறான், எதுக்கு என்ன ஏமாத்தினேன் அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் எதிர்பார்க்காத ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் கழிச்சு அவன் சாரி கேட்க போகிறான்னு பார்த்தா அவன் வந்துக்கிட்டு ஏன் ஏமாத்தினேன் அதில் தெளிவாக இருக்கான். ஸோ ஹீரோயின் சொல்கிறா, அந்த எல்லாத்தையுமே நான் எழுதி ஒரு லெட்டரில் வச்சுருந்தேன்னு கேட்டதுக்கு ஹீரோ சொல்கிறேன், அதை நான் குப்பையில் போட்டேன், நீ இப்போ சொல்லு அப்படின்னு கேட்குறான். இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு கேட்ட ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறா அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு. உனக்கு அட்டென்ஷன் அண்ட் கேர் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை வந்து என்கிட்ட நீ காமிக்கிறதே இல்லை. நீ எனக்கு இதை காமிக்காத போல இருந்துக்கிட்டு என்கிட்ட நிறைய பேர் இதை காமிக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க கிட்டேருந்து நான் முடிஞ்ச அளவுக்கு தனிப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அவங்க கூடலாம் இருக்கக்கூடாது, நான் ஓமனே தான் லவ் பண்ணுறேன்னு இருந்தாலும் ஒரு நாள் ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் நடந்துருச்சு. அது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறப்ப தான் நீ அதை பார்த்துட்ட அப்படிங்கிறத சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறா, சாரியும் கேட்குறா. ஹீரோக்கு அந்த சாரி மேலே நம்பிக்கை இல்லைனாலும், அவள் பண்ணது தப்புங்கிறத ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஃபோனை வேகமாக வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். அவனை சுற்றி அப்படியே பார்க்குறான். சிகரெட் துண்டு, சரக்கு பாட்டில், இதெல்லாம் பார்த்துட்டு அந்த தாத்தா சொன்னதையும் யோசிச்சு பார்க்குறான். இதெல்லாம் ஆமைங்க மாதிரி தானே. அந்த பொண்ணு கூட லைஃப்பில் வந்துட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல. மேபி இந்த அட்டென்ஷன் அண்ட் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவகிட்ட இல்லைங்கிறதுக்காக அவள் இன்னொருத்தன் கூட இருக்கான்னா, இந்த அட்டென்ஷன் அண்ட் கேர் நான் ஏன் என்கிட்ட கொடுக்குறது இல்லை? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு என் அப்பா அம்மா கிட்டே நான் அந்த அட்டென்ஷன் அண்ட் கேர் கொடுக்குறது இல்லை. இன்னையிலேருந்து இந்த அட்டென்ஷன் அண்ட் கேர் இந்த ரெண்டு விஷயத்தை இனிமேல் நான் எனக்காக வாழ போகிறேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் அவன் எடுத்துக்கிறான். எனிவே இதை யோசிச்சுட்டு ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணுறான். எந்த கம்பெனியை விட்டுட்டு அவனோட பேஷன் எதை நினச்சிட்டு இருந்தானோ, எதெல்லாம் வந்து அந்த பொண்ணுக்காக விட்டானோ அது எல்லாத்தையும் மறுபடியும் ட்ரை பண்ணணும்னு யோசிக்கிறான். மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ப்ராமிஸ் பண்ணுறான். அம்மா, நான் சென்னை வந்ததுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட ஒழுங்காக பேசுறது கூட கிடையாது, நடுவில் நிறைய பிரச்சனை வந்துட்டு போயிடுச்சு, பட் இனிமேல் மறுபடியும் உங்ககிட்ட ஒரு பையனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் எந்த கம்பெனியை அந்த பொண்ணுக்காக விட்டானோ அதே கம்பெனி மறுபடியும் அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதே கம்பெனியில் பிளேஸ் ஆகிறான். அந்த கம்பெனி இஸ் மோர் தேன் ஹாப்பி டு டேக் ஹிம் இன். அந்த நாட்டுக்கு போகிறான். அங்கே இன்னொரு ஒரு அழகான ஒரு காதல் அவனுக்கு மலருது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேமிலி வருது. ஒரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் இந்த ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஹீரோவை நியூஸில் பார்க்குறா. பெரிய ஆள் ஆகிட்டான், ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓவாக இன்னைக்கு நின்றுட்டு இருக்கான். இதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாலும் ஹீரோ அப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். யாருமே இந்த உலகத்தில் கெட்டவங்க கிடையாது, யாருமே இந்த உலகத்தில் நல்லவங்க கிடையாது. நம்மளுக்கு நடக்கிற எல்லா ஃபெயிலியருமே வந்து ஏதோ விதத்தில் லைஃப் ஹேப்பன்ஸ். அது வந்து யாரையும் வில்லனாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை, யாரையுமே ஹீரோவை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. யாருமே ஹீரோ கிடையாது அப்படிங்கிறத மேட்ரு. யாருமே வில்லனும் கிடையாது. எல்லாரோட லைஃப்லையும் யாராவது ஒருத்தங்க விட்டுட்டு போவாங்க. நாம 4 பேரோட லைஃப்பில் விட்டுட்டு போயிருப்போம், 4 பேரை ஏமாத்திருப்போம், கஷ்டப்படுத்தியிருப்போம், 4 பேரை சந்தோஷப்படுத்தியிருப்போம். பட் எல்லாரும் நம்ம லைஃப்பை தாண்டி போகிறப்போ ஏதோ ஒரு லெசனை கொடுத்துட்டு போகிறாங்க. உங்கள் லைஃப்பில் உங்களை விட்டுட்டு போனவங்க உங்களுக்கு என்ன லெசன் எடுத்தாங்கிறத மட்டும் எடுத்துட்டு, அவங்க விட்டுட்டு போனாங்களே அவங்களை வில்லனாக பார்க்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. அவங்க என்ன லெசன் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்களை அக்செப்ட் பண்ணுறது அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட பஞ்சாயத்து. பட் அதை வச்சுட்டு உங்கள் லைஃப்பில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறீங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்களுக்காக என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க, கோ அண்ட் டேக் தட் ஆல். இன்னொருத்தங்களுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் ஏன் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறீங்க? ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நம்ம கிட்ட ஹம்பிளாக வச்சுக்கிட்டு, மேக் அ ப்ராமிஸ் தட் யூ வில் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸையும் அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டு, உங்கள் லைஃப்பில் யார் உங்களை விட்டுட்டு போனாங்க, அவங்க கிட்ட கொடுத்துட்டு போன லெசன் என்னங்கிறத யோசிச்சுட்டு இந்த வீடியோவை அவங்க கிட்டே கூட ஷேர் பண்ணுங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்காவது இது தேவைன்னு நினச்சிட்டு இருக்காங்க, டிப்ரெஷன் ஃபேஸில் இருக்கவங்க, இல்லை எதையோ இழந்துட்டோன்னு யோசிச்சிருக்கவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. மரணமோ விட்டுட்டு போனதோ ஏமாத்துறதோ எது வேணாலும் இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களே நினச்சி நம்ம வாழ்க்கையை இழக்கிறத விட அதை மோதி அதிலிருந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுலாம் எல்லா சக்ஸஸுமே இருக்குது. அண்ட் ஐ விஷ் யூ த வெரி வெரி பெஸ்ட் success in your life. Love you all. Take care. All the best. Have a great week ahead and share this video with maximum friends. Love you all. All the best. Cheers.